வேக ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு வேக வேகமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரெடியும் ஆயிட்டு இருக்காங்க. முத்து கேக்குறாங்க, மீனா எங்கேயாவது வெளியில இது போறியா, இவ்வளவு வேகமா ரெடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நானும் உங்க கூட லாயர் ஆபீஸ்க்கு வரேன்றாங்க. அங்கேயா, எதுக்காக? இல்லைங்க, எனக்கு என்னவோ வரணும்னு தோணுது, அதனால வரலான்னு இருக்கேன். நீங்க என்னங்க சொல்றீங்க, நான் வரட்டுமா வேண்டாமான்னு சொல்லி கேக்குறாங்க. புரியுது மீனா, புரியுது. நீ எதுக்காக வரணும்னு நினைக்கிறேன்றது எனக்கு நல்லாவே புரியுது. நான் அவசர கொடுக்கையா கோவப்பட்டு அருணை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படி தானே நீ நினைக்கிற? இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மீனா. உன் புருஷன் மீனா நானு. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? எல்லா விஷயமும் எனக்கு உன்னை பத்தி தெரியும் மீனா. நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட உடனே இல்லைங்க, எனக்கு வரணும்னு தோணுது, நான் வரட்டுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டதும், சரி மீனா, உன்னுடைய விருப்பம், உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா தாராளமா நீ வா, என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீ சொல்ற, உன் இஷ்டம்னு சொல்லிட்டு முத்து சொன்னதும் மீனாவும் கிளம்பி போறாங்க. என்னடி, என்ன திரும்பவும் மறுபடியும் ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறியா? அதுக்காக தான் காலையிலேயே உன் புருஷன் கூட ஜோடி போட்டுட்டு போறியான்றாங்க. அத்தை, எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். உங்களுக்கு தேவையான டிஃபனு, மாமாவுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ளாஸ்கில் காஃபி பவுடர் காஃபி எல்லாமே போட்டு வச்சுட்டு தான் போயிருக்கேன். நான் முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன் அத்தைன்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மீனா முத்துவும் கிளம்பி போகிறாங்க. மீனா முத்து கிளம்பி போனதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா ஒரு பக்கமும், அருண் ஒரு பக்கம் சீதாவை கூட்டிட்டு வராங்க. சீதா அமைதியா வராங்க. இங்க பார், எப்ப பார்த்தாலும் உன்னுடைய மாமா, உன் மாமாவோட ஃப்ரெண்டு, உன் மாமா குடும்பம்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்றீல்ல, இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே நீ பண்ணாத அளவுக்கு அங்க ஒரு விஷயம் நடக்க போகுது. உன் மாமாவை பத்தி நான் சொல்லுவேன், ஆனா நீ அதை நம்ப மாட்ட. ஆனா இனி நீ நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அங்க நடக்க போற விஷயம் என்னன்றது நீயே பாரு. உன் மாமா கிட்ட நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். உன் மாமா கேஸை எப்படி திசை திருப்புறாங்கன்னு மட்டும் நீயே பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சீதாவும் எதுவுமே பேசல. நீங்க பாருங்க அருண், நீங்க வர சொல்லியிருக்கீங்க, நானும் இங்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். என் மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதை பத்தி பேசினாவே தேவையில்லாம நீங்களும் டென்ஷன் ஆயிட்டு எதுக்காக விடுங்கன்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. எப்படியாவது சீதாவுக்கு முத்துவோட சுயரூபத்தை நான் தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அருண் ஒரு பக்கம், சீதா அருண் எல்லாருமே இப்ப லாயரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்ததும், அருணை பார்த்ததுமே முத்து அமைதியா இருக்காங்க. சீதா எப்படி இருக்குன்றாங்க. ஓ மாமா நல்லா இருக்கு. ஏன் சீதா முகமே வாடி போயிருக்கு, டல்லா இருக்கா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல மாமான்னு சொல்லிட்டு சீதாவும் நடந்த விஷயம் எதுவுமே வெளிக்காட்டிக்காத மாதிரி இருக்காங்க. மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. அருண் சீதா வா போகலான்னு சொல்லிட்டு உள்ள வர வைக்கிறாங்க. இப்ப அதே இடத்துக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப செல்வம், முத்து, அதே மாதிரி மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப உடனே நம்ம செல்வம் அருண் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அருண் பேசுறதே கிடையாது. இங்க பாரு, உன் கெரியரை ஒட்டு மொத்தமா நான் காலி பண்ணதான் போறேன். யார் என்கிட்ட என்ன சமாதானம் பேச்சு பேசினாலும் நான் அதுக்கெல்லாம் அடி பண்ணிய மாட்டேன்னு சொல்லிட்டு அருண் தீவிரமா இருக்காங்க. இப்ப லாயர் அருண் உன்கிட்ட சமாதானம் பேசலான்னு சொல்லிட்டு தான் வர வச்சிருக்க, நீ இப்படி பிடி கொடுக்காம பேசினா எப்படிப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மேடம், இறந்து போனது என்னுடைய அம்மா, அந்த ஆக்சிடென்ட பண்ணவன் இவன் கொலைக்காரன், இவனுக்கு பெயில் வாங்கி கொடுத்து நீங்க பேசக்கூடாது. இப்ப வரைக்கும் நான் இருக்கிறேன் உங்ககிட்ட பேசுறேன்னா அது உங்க பதவிக்காக, உங்களுக்கான மதிப்புக்காக மட்டும்தான். நீங்க அந்த கொலைக்காரனுக்கு பெயில் வாங்கி கொடுத்துட்டு சமரச பேச்சு பேசணும்னு சொல்லிட்டு வேற வர சொல்லியிருக்கீங்க. இது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கேக்குறாங்க. இது கேட்டதுமே முத்து இங்க பாருங்க மேடம், அருண் சொல்றது எல்லாமே போய் அவருடைய அம்மா இறந்து போன வருத்தத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. அதையெல்லாம் பெரிய விஷயமா எல்லாம் எடுத்துக்க முடியாது நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மேடம், நடந்தது என்னன்ற விஷயத்த செல்வம் சொல்லுவாரு. அதை கேட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு முடிவும் எடுக்க சொல்லுங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும், இவன் கொலை பண்ணி என் அம்மா உயிர் போனது நிச்சயம் தானே. என் அம்மாவோட உயிரை இவனால திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாதில்ல, அப்புறம் எதுக்காக பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அருண் ஒரு பக்கம் கோவப்பட, இங்க பாருப்பா, ஏன்பா இப்படி கோவப்படுற, முதல்ல என்ன சொல்ல வராங்க,
என்ன ஏதுன்ற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேள்வி பண்றாங்க. என்னாலலாம் அப்படி இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்னால் அப்படி இருக்கவும் முடியவே முடியாது. என்னுடைய அம்மா இறந்ததுக்கான காரணம் இந்த செல்வம் தான். இவனை நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். இவனை பழிக்கு வாங்கி கண்டிப்பா இவனுக்கு லைஃப் லாங் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காத மாதிரி நான் பண்ணுவேன் நல்லா சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. செல்வத்தை தகாத வார்த்தை எதுவுமே பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முத்துவால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல. மீனா என்னங்க, எதுவா இருந்தாலும் செல்வம் அண்ணன் பேசிக்கிட்டோம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கங்க. சீதாவா மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சீதாவோட லைஃபை பாதிக்கும், அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மீனா கன்வின்ஸ் பண்றாங்க. மீனா, இவன் பேசுற பேச்சுக்கெல்லாம் இவன் பல்ல கலட்டி கையில கொடுத்துருப்பேன். ஆனா இப்ப வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு தெரியுமா? சீதா மட்டும்தான். சீதாவுக்காக மட்டும்தான் நான் இப்ப வரைக்கும் பொறுமையா இருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருங்கங்க. ஏதோ அருண் அவங்க அம்மா இறந்து போன வருத்தத்துல அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்க மீனா? தெரிஞ்சுதான் நீ பேசிட்டு இருக்கியா சொல்லு. இப்ப யாருக்கு தான் வருத்தம் இல்லை? எல்லாருக்குமே வருத்தம் இருக்குதான். அருணோட அம்மா இறந்து போனதுல நமக்குமே வருத்தம் இருக்கு. வருத்தம் இல்லாம இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? எனக்கும் தான் வருத்தம் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அதுக்காக செல்வத்தை பழி வாங்கினா சரியா போச்சா சொல்லு. அவனுடைய லைஃப் எப்படி கதறாங்க. அவங்க ஒய்ஃப்ல இருந்து குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அவ்வளோ கதறாங்க. கொஞ்சமாவது அவனுக்கு மனசு இறங்கி வந்தானா? இப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரனுக்கா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த? சீதாவோட லைஃபை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டீங்க நீங்க. என் பேச்சை கேட்டிருந்தா நல்ல மாப்பிள்ளைக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம் நல்லா சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் பேச, மீனா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இனி எதுவும் மாத்த போறது கிடையாது. நடந்து முடிஞ்சதை மாத்தி யாராலையும் அமைக்கவும் முடியாது. இனி அதை பத்தி பேச வேண்டாம். இப்ப எதுக்காக வந்திருக்கோமோ அந்த விஷயத்த மட்டும் பேசினா போதும் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரி மீனா, நீ சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன். ஆனா செல்வத்தை பத்தி அவங்க ஒய்ஃபை பத்தியும் தகாத வார்த்தையில அவன் திரும்ப ஏதாவது பேசினா என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. இப்ப நேரா நம்ம மீனா அருண் கிட்ட போயிட்டு, அருண், நீங்க பேசுறது தான் பேச்சு நல்லா பேசிட்டு இருக்காதீங்க. எங்களுக்கும் அதுக்கு மேல பேச தெரியும். உங்க வயசுக்கு மட்டும் மரியாதை தரல, நீங்க பாக்குற வேலைக்கும் மரியாதை கொடுத்துதான் அமைதியா இருக்கும். என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க? அந்த குடும்பத்தை பார்த்தா கூட உங்களுக்கு கருணுங்கிறத வரலையா? ஏன் அருண் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. நான் சீதாவோட சிஸ்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வரைக்குமே அமைதியா இருக்கேன். நீங்க உங்க புருஷனுக்கு தாளம் போறத நிறுத்திட்டு ஏன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்னு சொல்றாங்க. என்ன என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை தெரியுமான்றாங்க. ஹலோ, முதல்ல போயிட்டு உங்க புருஷனுக்கு கிளாஸ் எடுங்க. உங்க புருஷன் தான் குடிச்சிட்டு என்னுடைய அம்மாவோட லைஃபை ஒட்டு மொத்தமா என் அம்மாவோட கெரியரவே காலி பண்ணது உன் புருஷன். எதுக்காக தேவையில்லாம என்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நல்லா சொல்லிட்டு அருண் ஒரு பக்கம் கோபப்பட, ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அக்கா கிட்ட மரியாதை இல்லாம பேசுறீங்க, மாமா கிட்டே அப்படி பேசுறீங்க. உங்களை பார்க்க எனக்கு பயமா இருக்கு. ஆமாண்டி, பயமா தாண்டி இருக்கும். ஏன்னா இறந்து போனது என் அம்மா, இழப்பு எனக்கு தானேன்னு சொல்லிட்டு சீதா கிட்ட ஒரு பக்கம் கோபப்பட, உடனே முத்துவுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது. இப்போ உடனே என்ன காரணத்துக்காக சீதா மேல கோபத்தை காட்டுறேன்? டே, அவ என் பொண்டாட்டி. அவளை நான் அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாருடா? உனக்கும் அவளுக்கும் என்னடா சம்மதம்? எதுக்காக நீ இதை கேள்வி கேட்கறன்னு சொல்லிட்டு சொன்னதும், டே, அவ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சிடான்றாங்க. எனது கூட பிறக்காத தங்கச்சியா? என்னடா பேசிட்டு இருக்க? அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ வேலை பண்ணிட்டு இருக்க. ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லா வேலையும் எனக்கு தெரியும்டா நல்லா சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஓவரா பேசிட்டே இருக்காங்க. இதை கேட்டதுமே பயங்கரமா கோபம் வந்துடுது முத்துவுக்கு. சீதா, இவன் எப்படி எல்லாம் பேசுறான்? இனியே இவன் கூட வாழணும் உனக்கு என்ன தலையெழுத்தான்? சொல்லு சீதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, அவளை ஏங்க உசு பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க? அருண் ஏதோ கோபத்துல இருக்காரு, கோபத்துல பேசுறாரு. அதுக்காகலாம் நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு சீதா, உன்னோருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவே அதிகம்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி உன்னை பத்தி இந்த கேவலமா பேசுற இவன் கூட சேர்ந்து நீ வாழணும் உனக்கு என்ன தலையெழுத்தான்னு சொல்லிட்டு முத்து சொன்னதும், எல்லா விதத்திலையும் பொறுத்து போயிட்டேன் மாமா. இனியும் என்னால இவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியுமான்னு கேட்டா,
அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. என்னால இனி இவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. என்னடி இவனை நம்பி நீ என்ன விட்டுட்டு போறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னுடைய மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மாமா எது ஒண்ணு பண்ணாலும் என்னுடைய நல்லதுக்காக பண்ணுவாரு. நீங்க பண்ணிட்டு இருக்க வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க முதல்ல மனுஷனா மாறுங்க. நான் காதலிச்சாரும் இவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்லிடுறாங்க. உடனே வா சீதா போலான்னு சொல்லிட்டு முத்து செல்வத்தை கூட்டிட்டு வா செல்வம், இதை விட பல மடங்கு கேஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை நாளைக்கு இவன் என்ன பண்றான்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு முத்து செல்வத்தை கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே அருண் கோபமா, சீதா இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. நீ என்ன வேண்டான்னு உதிரி தள்ளுறதுக்கு முன்னாடி உன்னை நான் வேண்டான்னு சொல்லிட்டு உதிரி தள்ளுன்னு சொல்லிட்டு அருண் கோபமா அங்கிருந்து போறாங்க. இப்ப மீனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. செல்வம் பிரச்சனைக்காக இப்ப இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, சீதாவோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா முத்து மீனா கிட்ட இங்க பாரு மீனா, நீ என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்க. நானும் எவ்வளோ பொறுமையா இருந்தேன்னு உனக்கே தெரியும். உன் வார்த்தைக்காகவும் சீதாவோட முகத்தை பார்த்துட்டான். அந்த அருண் எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தான்றத நீயே பார்த்ததானே. அந்த அளவுக்கு நான் பொறுமையா இருந்தோம். என் பொறுமையை சோதிக்கிற மாதிரி அவன் பண்ணிட்டு இருந்தான். அப்பவும் என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அத்தனை பேர் முன்னாடி சீதாவை அடிக்கிறான். சீதா எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தா? இது எல்லாம் பார்த்துட்டோம். அவன் கூட சேர்ந்து வாழணும், இவளுக்கு என்ன தலையெழுத்தான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க. ஏங்க எல்லாத்துக்குமே சண்டை மட்டும் தீர்வு கிடையாது, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. மீனா சொல்றாங்க, எல்லாம் எனக்கு புரியுதுங்க, புரியாம கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்? சீதா மேல எந்த தப்பும் இல்லாத போது ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இப்ப சீதாவோட வாழ்க்கையே போயிடுச்சு. சீதாவோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. ஏங்க எந்த அளவுக்கு கோபமா போனார் தெரியுமா அருண்? எனக்கு என்னவோ இந்த பிரச்சனை இத்தோட முடிகிற மாதிரி தெரியல, திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ அமைதியா இரு, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் சந்திரா மாப்பிள்ளை எடுக்கிற முடிவு தான் சரி. மாப்பிள்ளை எது எடுத்தாலுமே எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பா அது சரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதும், அத்தை எல்லாம் நீங்க நம்புறீங்க, ஆனா என்னை கட்டுனவே என்ன நம்ப மாட்டேங்கிறா. இதுதான் அத்தை என் தலையெழுத்து, இதுதான் அத்தை என் விதின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா முத்தும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சீதா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ மாமா சொன்னாரு, அருணை பத்தின உண்மை உனக்கு தெரியல, அருண் நல்லவரே கிடையாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்காரு. மாமா சொன்னது எதுவும் கேட்காம அருண் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அருணை கல்யாணம் பண்ணதுக்கு இப்ப நான் நல்ல தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு சீதா, இத ஒரு விஷயமா இதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு அவர் இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டால நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இல்லக்கா மாமா பண்ணதுதான் சரி, எனக்கு இதை தவிர வேற வழி எனக்கு தெரியலக்கா. அவர்கிட்ட எப்பவுமே நான் தான் தப்பு பண்ணாலும் சரி, அவர் தப்பே பண்ணலனாலும் சரி, நான் தான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு போயிட்டு இருக்கணும். அவர் என்னை இக்னோர் பண்ணிட்டே போவாரு. அவர் பின்னாடியே நான் போகணுமா? அப்படி என்னக்கு அவசியம் இருக்கு சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல சீதா அது வந்துன்றாங்க. வேண்டாங்க்கா வேண்டாம். ஒருவேளை என் இடத்துல நீங்களும் உங்க இடத்துல மாமாவும் இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாங்களோ அந்த முடிவை தான் மாமா எடுத்திருக்காரு. நான் நம்புறேன் அது நல்ல முடிவா இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அது நல்ல முடிவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. அவரா தப்ப திருந்தி என்னை தேடி வந்தா அவரை நான் மன்னிக்கிறேன், இல்லைன்னா என்னால அவரை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட சீதா பேசிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இது, என்னம்மா நடக்குதுங்க? விடு மீனா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை நடக்கட்டும். மாப்பிள்ளை பண்ணதும் ரொம்ப பெரிய தப்பு. அவர் பண்ண தப்புக்கு சீதாவை எப்படி அடிக்கிறாரு? நீங்க பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். சீதா அடிச்சதுனாலதான் வீட்டை விட்டு வந்திருக்கா. நீ சமாதானப்படுத்தி அனுப்புனது இது எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். சரி, எத்தனை நாளைக்கு தான் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து மாறி மாறி அமைதியா இருக்கீங்கன்றத பாக்குறதுக்காக தான் நானும் பொறுமையா இருந்தேன். இப்ப எல்லாம் மீறி அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் முன்னாடி சீதாவை அடிச்சிருக்கானா மாப்பிள்ளை பண்ணதா சரின்னா என்னால சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாவும் வருத்தமாவும் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ எப்படி பேசின? எப்படிமா? இல்ல மாப்பிள்ளை பண்ணதுதான் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க சந்திரா.
அக்கா எதுவா இருந்தாலும் நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கே இருக்கட்டும், என் தலைவிதி எப்படியோ அதுபடி இருக்கட்டும் விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தமா வந்து பாத்தீங்கன்னா மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம விஜயாவை காட்டுறாங்க. டே மனோஜ், இங்க பாருடா, உஷாரா நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும் தானே? என்னமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தாம்மா. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவகிட்ட தூக்கி எறியணும். சரிதான் மனோஜ், நீ சொல்றதும் சரிதான். சரி, நீ எங்க இருக்க அவ வீடுன்னு சொல்லு. பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நான் வரேன்றாங்க. அம்மா, அவன் முகத்தை எல்லாம் நீ ஏன் பார்க்கணும்? நீ எல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அவ எங்க இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியட்டா. நானே போயிட்டு அந்த இடத்துலயே போயிட்டு அவளுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க. சரி மனோஜ், நீ போனாலும் அவகிட்ட பேசக்கூடாது சரியான்றாங்க. என்னம்மா நீ அவகிட்ட போயிட்டு உறவாடிட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலையா? என்னாலலாம் அவகிட்ட போய் பேச முடியாது. நீ ஏமா இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா அது நடக்கும் நடக்காது. நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இருமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ், உன்னைதான் நான் நம்பி இருக்கேன். இங்க பாரு மனோஜ், எப்பவுமே உன் அப்பாவுக்கிட்ட வந்து நான் பொய் சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப பொய் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னாலதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்றாங்க. சரிம்மா, சரி புரியுதுன்னு சொல்லிட்டு இப்ப மனோஜ் வந்து ரோகிணிக்கு கால் பண்றாங்க. ரோகிணி வந்து சிந்தாமணி சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, மனோஜ் நமக்கு கால் பண்றாருன்னு சொல்லிட்டு ரோகிணி சந்தோஷமா சொல்லு மனோஜ்ன்றாங்க. நீ எங்க இருக்க? ஏன் மனோஜ், என்னை பார்க்காம உன்னால இருக்க முடியலையா? என்ன பாக்குறதுக்காக நீ வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பார், என் வாயில ஏதாவது நல்லா வந்துட போகுது. உன்னை பாக்குறதுக்கு நான் ஏன் இது பண்ணிட்டு இருக்கட்டும்? நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். நீ வெளியே வரியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன மனோஜ், என்ன தேடி நீ வந்திருக்கியன்றாங்க. ஆமா, உன்னை தேடிதான் வந்திருக்கேன், வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் உடனே நம்ம ரோகிணி பயங்கர சந்தோஷமா அழகா திரும்பவும் ரெடி ஆயிட்டு மனோஜை மீட் பண்றதுக்காக வராங்க. மனோஜை மீட் பண்ண வந்ததோ, இந்த பணத்தை கொடுத்துட்டு போலாம் தான் வந்த. இனி உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இனி நீ யாரோ நான் யாரோ அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்த, சொல்லிட்டு கிளம்புறேன்றாங்க. மனோஜ், இவ்வளவு தூரம் வந்திருக்க, கிருஷிக்கும் வேற உடம்பு சரியில்லை. கிருஷ பார்த்து எப்படிடா என்னடா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போ மனோஜ்ன்றாங்க. ஏன் நான் ஏன் கேட்கணும்? நானா அவனுக்கு அப்பனா? நான் ஏன் கேட்கணும்? எங்க பார், நீ என்னதான் பிளான் போட்டாலும் நடக்காது. நீ எப்படியாவது மைக்கி உன்னை வந்து என் வழியில விளைவிக்கணும் அப்படின்றதுதான் உன்னுடைய பிளானா இருக்கு. அதுவும் நடக்கவே நடக்காது. என்னுடைய அம்மா எப்படிப்பட்டவங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே என் அம்மா தான். என் அம்மாவை தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. என் அம்மாவே உன்னை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் சரி நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. என்ன மனோஜ், நம்ம ரெண்டு பேருமே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவுதானன்றாங்க. ஏடி, நீயே எனக்கு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்ப வந்து நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே. இந்த மாதிரி டைலாக் எத்தனை பேர்கிட்ட சொன்னியே, எவனுக்கு தெரியும்? சி, உன்னால ஒரு மனுஷனா பேசுறது கூட தப்புடின்னு சொல்லிட்டு ரோகிணியோட கேரக்டர் பத்தி தப்பா பேசிட்டு மனோஜ் போயிடுறாங்க. இதை நினைச்சு ரோகிணி பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப ரோகிணி என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப ரோகிணி என்ன முடிவு எடுக்க போறாங்க? இதனால ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில பிரச்சனை வருமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.